தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க மகப்பேறு, பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுநல மருத்துவர் பானுமதி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி முழுவதும் நம்ம பெண்கள் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்க போறோம். முதல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு நிறைய இருக்கு. இதுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்றீங்க மருத்துவர்? இர்ரெகுலர் மீன்ஸ் மாதவிடாய் சரியாக, அதாவது மாதத்தில் வந்து 28லேருந்து 32 நாட்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட் ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தா நிறைய பேர் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு மாதத்துக்கு 2 முறை வருது. அது வந்து பெரியவங்களுக்கு ஒரு 25 to 40 இயர்ஸ்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க. சிறு பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்று வந்தால் 40 days கண்டினியூஸ் ப்ளீடிங் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு வரல. இதுதான் அவங்களோட பொதுவான தொந்தரவு இருக்குது. இந்த இர்ரெகுலர் சைக்கிள் காரணமே வந்து நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பிகள் தான் காரணம். அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லி 2 ஹார்மோன், முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்மளோட ரெகுலரைசேஷன் ஆஃப் தி பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து குறைபாடுகள் ஏற்படுறதுனால அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சரியான ஒரு 28 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளேயோ இல்லை 32 நாளுக்கு வராமல் ஒன்று அவங்களுக்கு வருது. பீரியட்ஸ் வந்தால் என்ன ஆகுனா, ஒரு நாளைக்கே வந்து ஒரு சைக்கிள்கே வந்து அவங்க ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம் ஹெவி ஃப்ளோருக்கு. அதுக்காக மருத்துவ நாடி மருந்து கொடுத்தோம்னா அதோட ஒரு 4-5 மாதத்துக்கு பீரியட்ஸ் வரல தான் பொதுவான கம்ப்ளைண்ட்ஸில் வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட வந்து ஹார்மோன் குறைபாடுகள் தான். இந்த ஹார்மோன் குறைபாடுகள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட உணவு முறையில் தான். அது தாய் தந்தை வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே முடிஞ்ச வரைக்கும் வெளியில் உள்ள கடையில் விற்கிற பொருட்களோ இந்த ஜங்க் ஃபுட்டுன்றாங்க அதெல்லாம் பழக்கப்படுத்தாமல் முடிஞ்சு நம்ம வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுற சத்தான ஆகாரங்கள் கொடுத்தா இதுலேருந்து முடிவாக தீர்வு வந்துடும். தொடர்ந்து பேசலாம். ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வடிவுகரசி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வடிவுகரசி மேம். தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்கம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. தொலைக்காட்சியோட ஒலி அளவை குறைச்சிட்டு மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. மேம் 40 வயசு. சொல்லுங்க வடிவுக்கரசி, கண்டினியூஸாக பேசுங்க. அம்மா தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்கம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. பேசிட்டு தான் இருக்கேன் சார். டிவி ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா, கேளுங்க. என்னோட பேர் வடிவுகரசி. சொல்லுங்க. எனக்கு வந்து 47 வயசு ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு வந்து மென்சஸ் வந்து ஒரு 2 மாசம் தள்ளி வருது மேம். ஆனா எனக்கு அந்த காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 பிள்ளைங்க இருக்காங்க மேம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். சரி, இது எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்கு? இந்த 2 மாசத்துக்கு ஒரு வருஷமா இருக்கு மேம். முட்டியில இருந்து கால் வரைக்கும் வலிக்குது. சரி, வலி இருக்கிறது சரிங்கம்மா. ஆனா இந்த 2 மாதத்துக்கு ஒரு மாட்டி வருது இல்லையா, அதுக்காக நீங்க போய் மருத்துவரை பாத்தீங்களா? டாக்டரை பார்த்தோம். நிக்கிறது ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஹார்மோன் ஸ்டேஜ் சொன்னாங்க மேம். சரி, ஸ்கேன் எடுத்தீங்களா? காலுக்கு ஸ்கேன், கர்ப்பப்பைக்கு எடுத்தோம். த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, ப்ராப்ளம் எதுவும் இல்லன்னு சொன்னாங்க மேம். சரிம்மா, ஒண்ணு வந்து இந்த 41 வயசுன்னு வந்து நிக்கிற வயசுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி சத்து இப்போ அளவு ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது ரத்தத்துல ஒரு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்குண்டான மருந்து சாப்பிட்டா கால்வலி சரியா போயிடும். ஆனா இந்த மாதம் தலைக்குளிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அது ஏதாவது ஹார்மோன் குறைபாடு அதுக்குண்டான ஒரு இரும்பு சத்து அந்த மாதிரி சத்து மாத்திரை எடுங்க. மருத்துவர் அன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை தலை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கங்கப்பா. தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மக்கள். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேம். உங்க பெயர்மா? உங்க திருவள்ளூர்ல இருந்து சீதா பேசுறேன் மேம். திருவள்ளூர் மாவட்டம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. மேம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. சரி. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மல் டெலிவரி.
செகண்ட் பேபி வந்து ஒரே மாதத்துல 8 மாசத்துல பிறந்து இறந்துடுச்சு. சரிங்கம்மா. உடனே 3வது குழந்தை தங்கிடுச்சு. தங்கினதால நாங்க செக்கப்புக்கு போகும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து சிசேரியன் வேணும் பயந்துக்கிட்டு சிசேரியன் வேணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி சிசேரியன் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்கம்மா. அப்போ நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு நார்மலா 3 days 4 days ஆகும் மேம். சிசேரியன் பண்ணதுல இருந்து எனக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது. அந்த ஒரு நாள்ல கூட ஒரு பேடு அது மாதிரி தான் மேம் ஆகுது. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரனால மந்த்லி கரெக்டா வந்துடுது. அந்த ஒரு நாள்ல ஒரு பேடு 2 பேடு தான் ஆகுது மேம். சரி, பரவாயில்ல. அதனால வயிறு வந்து ரொம்ப மாசம் உபசமாயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 7 months டெலிவரி இது மாதிரி இருக்கு மேம். வயிறு வந்து வெயிட் அதிகமா கூடிட்டே போகுது. உங்க வயசு என்னப்பா? 32 மேம். 32 years. அது எப்போ தைராய்டு செக் பண்ணீங்களா? தைராய்டு செக் பண்ணோம். தைராய்டு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு உடம்புல உப்பு இருக்கு, உப்பு நீர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கப்பா, இங்க பாரு, உங்களுக்கு அந்த வந்து வயிறு பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிசேரியன் பண்ண உடனே நீங்க வந்து அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே வந்து வயிறுக்கு உண்டான அந்த வயிறு குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் வயிறு வந்து ஒரு வயிறு பெல்ட் ஒன்று போடுவாங்க, அப்டாமினல் பெல்ட்னு ஒன்று போடணும். அதை போட்டிருந்தீங்கன்னா அந்த வயிறு சிறுசாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ளீடிங் கம்மியாக வர்றதுக்கு காரணம் வந்து உங்களோட இரும்பு சத்து உடம்புல வந்து ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பக்கத்தில் ஒரு மருத்துவரை பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அதுக்குண்டான இரும்பு சத்து மாத்திரை, இந்த அயன் மாத்திரைலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ரெகுலராக வந்துடும்மா. அறுவை சிகிச்சை பண்ணதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் சரியாக வயிறு வந்து கட்டியோ இல்லை வயிறுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வயிறு சின்னதாயிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி. தொடர்ந்து பேசலாம். முன்னாடி காலகட்டத்திலலாம் பார்த்தோன்னா 15-16 வயசுல தான் பெண்கள் வயதுக்கு வந்தாங்க அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4வது 5வது படிக்கிற குழந்தைகளே வந்துட்டு வயதுக்கு வந்துடுறாங்க. இதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய உணவு முறை தான் இதற்கான காரணமா என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 13 வயது வந்து நார்மலாக வந்து ஒரு பொண்ணு வந்து வயதுக்கு வர்றதுக்கான சரியான வயது 13 வந்து 15. இப்போ வந்து 10 வயசு 9 வயசு பிள்ளைங்க கூட வயதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மா வந்து பால் வந்து நம்ம வெளியில் வந்து மாட்டுப்பால் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாடுகள் வந்து கறவை சரியாக இல்லைன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஊசி போட்டு தான் பால் நிறைய கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஊசி செலுத்தி அந்த பாலை தான் நம்ம எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பால் வழியாக குழந்தைங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற இந்த பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் 2வது ஜங்க் ஃபுட். நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை தான் இதுக்கு மெயினான காரணமே. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து எல்லாரையுமே வந்து சொல்ல முடியாது நாட்டுக்கோழி தான் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணணும், அந்த பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து அது வந்து மக்களோட ஒரு பொறுப்பான ஒரு நிகழ்வு. ஒரு பால் அதிகமாக கறந்து அவர் அதிகம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு மாட்டுக்கு ஊசியை போட்டு பால் கறந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. அது வந்து நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை தான். அது மக்கள் உணர்ந்து அதை நடத்தினாங்கன்னா சரியாயிடும். தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. பெயர் சரளா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ராமநாடேதான். மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னோட பாப்பா தான் 13 வயசு ஆகுது. சரி. பாப்பா மே மாசத்துல பெரிய பொண்ணானாங்க. சரிங்கம்மா. 5 நாள் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் இருந்துச்சு டாக்டர். அதுக்கப்புறம் இப்போ பாப்பா அதுக்கப்புறம் மாதவிடாய் வரவே இல்லை. சரி. நானும் ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தேன். அம்மா சொன்னாங்க ஒரு சிலருக்கு அப்படிதான் இருக்கும், 2-3 மாசத்துல திருப்பி வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. அதனால நான் இன்னும் டாக்டர்கிட்ட எதுவும் கூட்டிட்டு போகல. இந்த எள்ளு முட்டாய், கடலை முட்டாய் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஆனா வரல. இப்போ 9th படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல வேற இருக்கிறாங்க. இந்த அரையாண்டு தேர்வு வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வரலன்னா செக்அப் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு இடையில உங்க நிகழ்ச்சி பார்த்தேன், சரி உங்ககிட்ட கேட்டுருவோம் அப்படிங்கறதுக்காக. நீங்க எடுத்திருக்க முடிவுதான் கரெக்ட். அவசரமே பட வேண்டாம். இப்போ ஒரு தடவை அந்த பிள்ளை வந்து வயசுக்கு வந்துட்டா, ப்ளீடிங் நல்லாவே நார்மலா வந்துச்சதுக்கு அப்புறம் வரலன்னா, இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபுட்டு ஆகாரம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா என்னன்றதை செக் பண்ணுங்க.
நீங்கள் வந்து இந்த அரையாண்டு தேர் வந்ததுக்கப்புறமா ஒரு மருத்துவர் அணுகி எதுக்கும் வந்து சும்மா ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அது கூட என்ன சொல்லுவாங்கன்னா சத்து மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாக வந்துடுவாங்க. அவசரப்பட வேண்டாம், ஒன்றும் பயப்படவும் வேண்டாம், இதுக்காக பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பேர் சிசிலா மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கொடுங்கையூர், சென்னை தான், கொடுங்கையூர் முத்தமிழ் நகர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கப்பா. மேடம் எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. சரிங்கம்மா. இந்த இப்போ ஒரு 9 மாசமா எனக்கு பீரியட்ஸ் இன்னும் வரல. அதுக்கு காரணம் வந்து ஜூலை மாசம் வந்து எனக்கு ஏப்ரல் மாசம் லாஸ்டா பீரியட்ஸ் வரும்பொழுது ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு. 2 மாசமா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுன்னு நாங்க ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம். சரி. காமிச்சு அவங்க ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து வயிற்றுல ஒரு சின்னதா ஒரு நீர் கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் சொன்ன பிறகு அங்க இந்த நந்தன ஆஸ்பத்திரியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க ஒரு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த அப்புறம் வந்து பீரியட்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. கம்மியாச்சுன்னா 1 மாசம் கழிச்சு நார்மலா வர்ற மாதிரி வந்துச்சு. அப்புறமா அடுத்த மாசத்துல இருந்து வரவே இல்லை. இப்ப ஏப்ரல் மாசத்துல இருந்து எனக்கு பீரியட்ஸ் இன்னும் வரவே இல்லை மேடம். அது எனக்கு பீரியட்ஸ் இன்னும் இருக்குமா, இல்லாட்டினா எதுவும் ஸ்கேன் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா மேடம்? ஆமாம்மா, உங்களுக்கு 48 வயசுனா கண்டிப்பாகவே இது நிற்கிற நேரம் தான். ஆனால் ஒரு ஸ்கேன் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னா அதுக்காக வரி பண்ண வேண்டியது, கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு திருப்பி ஒரு சந்தேகம் வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு கர்ப்பப்பையில் எந்த விதமான பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பைக்கு உள்ளேயும் வந்து எந்த தொந்தரவும் இல்லைன்னா இது நிற்கிற ஸ்டேஜ் நீங்கள் விட்டுடலாம். அதுக்காக ஒன்றும் தேவையில்லாத மருந்துங்களை போட்டு திருப்பி நீங்கள் வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னா இதுக்கான தனியான வைத்தியமும் தேவை கிடையாது. 48 வயதுன்றது கரெக்டாக நிற்கிற வயது தான். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் புஷ்பாங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கப்பா. என்னோட தங்கச்சிக்கு 2 பாப்பா இருக்காங்க. 12th படிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே இது வரலாம் பெரிய பிள்ளை ஆகல. என்ன வயசு? ஒருத்தவங்களுக்கு 16 வயசு ஆகுது இந்த ஜனவரி வந்தா. இன்னொருத்தவங்களுக்கு 14 வயசு ஆகுது. 10th படிக்கிறாங்க. அவங்க உங்களோட பிள்ளைங்களா? என் தங்கச்சி பிள்ளைங்க. சரி, உங்க தங்கையோ இல்லை நீங்களோ இல்லை உங்க அம்மாவெல்லாம் எந்த வயதுல வந்திருக்கிறீங்கப்பா? அம்மா வந்து 13 வயசுலயே வந்துட்டாங்க. நான் 14 வயசுல பெரிய பிள்ளையானேன். சரி, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா இது குடும்ப ஜெனட்டிக் சொல்லுவாங்க. அதாவது தாய் தந்தையர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா பெண்களுக்கு லேட்டாக வர்றதுக்கான, இந்த பிள்ளைங்களுக்கு லேட்டாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தாலும் இப்போ 15 வயசு தாண்டிட்டாங்க இன்னும் வரலன்னா பொதுவாக சும்மா ஒரு ரொட்டீனாக ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிவிடுங்கப்பா. அந்த ஸ்கேனில் வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்குது, சினைப்பை நல்லா இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நாமளாக போய் இன்டியூஸ் பண்ணி வர வைக்கணும் அவசியம் இல்லை. மற்றபடி அவங்கள வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய், அதாவது இப்போ பெண்களுக்கு வந்து வயதுக்கு வரல, கொஞ்சம் வயதானதுக்கப்புறம்னா அவங்களுக்கு நார்மலாக வந்து அவங்களோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அந்த மார்பகங்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து இந்த வயதுக்குடியான வளர்ச்சி இருக்காத செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நமக்கு தெரியும் இல்லை, பெண்களுக்கான அந்த ஒரு 13 வயசுக்கு மேலே பருவம் அடைய போகிறாங்கன்னும் போது நம்ம உடம்புல ஒரு சில மாற்றங்கள் வரும். அந்த அக்கில் வந்து கொஞ்சம் முடி வளருது, அந்த பியூபிக் ஏரியாவில் வந்து லேசான ஹேரெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்குன்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக வரும்ன்றது ஒரு அறிகுறி. அது சரியாக இருக்கான்னு மட்டும் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேன் வந்து ஜஸ்ட் ரொட்டீனாக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஹார்மோன் செலுத்த வேண்டியிருக்க மாட்டது அப்புறம் பார்த்துக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். தேங்க்யூ. மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? நான் வந்து திருவொற்றியூர்ல இருந்து பேசுறேங்க, சென்னை. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு வயசு 43 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. எனக்கு வந்து இப்போ 2 மாசமா தலைக்கு ஊத்திக்கல மேடம். ஆனா இது வந்து நான் டாக்டரை பார்க்கணுமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் மேடம். எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு 2 பசங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். சரி. ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறாங்க. சரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க இல்லையா? பண்ணிட்டேன் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது 40 வயதுக்கு மேலே வந்து ரொட்டீனாக வந்து ஒரு நம்ம வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது.
ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு மருத்துவர் சும்மா ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. அதனால் 43 வயதுன்றது வந்து அது நம்ம 40லேருந்து 55 வயசு வரைக்கும் நமக்கு நிற்கிற ஸ்டேஜ் தான். பட் 40 43க்கு உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அந்த பயத்தை போக்குறதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு பேசாமல் விட்டுறலாம். அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கப்பா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம்மா, நான் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் அரையடின்னு பேசுறேன். அரையடியில இருந்து சித்ரா என் பேரு. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரி, சொல்லுங்க சித்ரா. வணக்கம்மா. வணக்கம். 9 வயசு ஆகுது. எத்தனை? 39 வயசு ஆகுது. சரிப்பா. எனக்கு 3 பிள்ளைகளுமே நார்மல் டெலிவரி. சரி. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ளீடிங் ஓவரா மாசம் மாசம் பிளட் ஆனிச்சு. அப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல சொன்னாங்க. எனக்கு வீக் மார்க் எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க இதுக்காகலாம் ஒன்றும் எடுக்க வேணாம், 40 வயசு இன்னும் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு. ஆனா எனக்கு குடும்ப வாழ்க்கை இருந்தா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது, ப்ளீடிங் ஓவரா இருக்கு, சின்ன பிரச்சனை. ஆனா ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை வீக்கமா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது வீக்கத்துக்காக கர்ப்பப்பை எடுக்கணுன்ற அவசியம் இல்லைம்மா. அதாவது கம்மி பண்ணு. அப்படி கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குதுன்றதுனால நமக்குள்ள தொந்தரவு என்ன வரனா, மாதம் வந்து தலைகுளிப்பு வரும்போதும் அந்த மாதவிடை வர நேரத்தில் வந்து அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும். ப்ளஸ் அதோட வந்து ரொம்ப வயிறு வலி இருக்கணும் போது மட்டும்தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். அதுக்கும் இப்போ மருந்து மாத்திரை வந்துருக்கு, நேராக வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. 45 வயசுக்கு மேலே இந்த தொந்தரவு தான் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து சின்ன வயசு இப்போ மிஞ்சி 29 39மா? 39 சொன்னாங்கம்மா. அதான் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் அவசரமே கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். சொல்லுங்க சார் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சந்திரா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? சிதம்பரத்துல இருந்து பேசுறோம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்க. நான் தலாக்கு குடிச்சு பீரியட் இன்னும் 7 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு வயசு 52. சரி. எனக்கு இந்த 2 முட்டியும் வலிக்குது, காலை வலிக்குது, கீழே ஒண்ணுமில்ல. கர்ப்பப்பைனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்லைம்மா, அதாவது எப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை அதாவது தீட்டு நின்னதுக்கு அப்புறமா வந்து நம்ம உடம்புல வந்து ஆக்சுவலாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் தான் வந்து நம்மள உடம்ப வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. அது வந்து நமக்கு அந்த தீட்டு நிற்கிற டைமில் என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோன் குறைபாடுனால தான் நமக்கு அந்த வந்து மெனோபாஸ்னோலே அந்த தீட்டு நின்றுடுதுன்னு சொல்லுவாங்க, அந்த நிலைமை வரும். அது வந்து பெண்களுக்கு சாதாரணமாகவே இந்த கால் வலி முட்டி வலியெல்லாம் வர்றது சகஜம். இதுக்கு நீங்கள் வந்து இதுக்குண்டான ஒரு விட்டமின் டி சொல்லிட்டு விட்டமின் D3ன்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்கம்மா. அதை நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி அது ஒரு ரெக்வசிஷன் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி நமக்கு இந்திய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 12 14 தான் இருக்குது. 25க்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த 20க்கு கம்மியாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்குண்டான மாத்திரை சாப்பிட்டு இந்த முட்டி வலியெல்லாம் சரியாயிடுமா. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. பேர் கற்பக ஜோதி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரி. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கப்பா. நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு 28 வயசு ஆகுது. சரி. 2 குழந்தை இருக்காங்க, பசங்க இருக்காங்க. சரிப்பா. நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. 2 குழந்தையுமே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிறந்துச்சு. சரி. இப்ப இந்த 1 வருஷமா பீரியட்ஸே வரலாம் மேம். அதான் டவுட் கேட்கலாம். அதம்மா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த நீர்க்கட்டி இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு மாசத்தீட்டு சரியாக வரலை. அது எதனாலனா நமக்கு ஹார்மோன் குறைபாடுகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தைராய்டு ஒன்று செக் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் ஒரு ஹார்மோன் செக்அப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மருத்துவர் அணுகி உங்களுக்கு அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஒரு மருந்து மாத்திரைகள் நீங்கள் ஹார்மோன் வெளிலேருந்து போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்க வேண்டாம் இந்த சின்ன வயசுலேயே. பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தான் நல்லது. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ. மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரிங்க. எங்க இருந்துமா அழைக்கிறீங்க? பட்டன்கோட்டத்துல இருந்து பேசுறேங்க. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா.
எனக்கு 55 வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு. சரிங்கம்மா. பீரியட்ஸ் போயிட்டே இருக்கு, மாசம் மாசம் 30 நாளுக்கு இருக்கா. சரி. இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு ஒருக்கா போச்சு. ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன கட்டி இருக்கு, அது நார்மல், சரியாயிரும், நார்மல் தான், நிக்கிறப்ப சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. 2 மாசத்துக்கு ஒருக்கா போச்சுங்க. அப்புறம் 10 நாளுக்கு ஒருக்கா போச்சு. இப்ப பழையபடி 30 நாளுக்கு ஒருக்கா போயிட்டு இருக்குங்க. ஆனா வரும்போது எத்தனை நாள் இருக்குங்கம்மா உங்களுக்கு அந்த தீட்டு வரும்போது எத்தனை நாள் படுது அது? நார்மலா 5 நாளுக்கு இருக்குங்க. இப்போ 4 நாளைக்கு இருக்குங்க. 4 நாளைக்கு. அதிகமெல்லாம் இல்லைங்க, நார்மலா தான் போகுது. அப்ப அதிகமா போகலைன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்க பாருங்கம்மா, பார்த்துட்டு இது ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா இதுக்கான மருந்து வந்து வாங்கி கொஞ்சம் அளவை கம்மி பண்ற மாதிரி மருந்து எடுத்துக்கோங்க. பட் 55 வயசுக்கு மேல ப்ளீடிங் போயிட்டே இருக்குதுன்னா அது ஒரு வாட்டி மருத்துவ அன்னைக்கு நீங்க இன்னொரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுப்பா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வித்யா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சென்னை எண்ணூர். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே மேம். சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் எனக்கு 39 வயசு ஆகுது. சரி. 14 கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது மேடம். பேபி இல்ல. ஓ. பீரியட்ஸ் கரெக்டா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 2 மாசமா 10 நாள் 15 நாள் தள்ளி தள்ளி வருது மேடம். செக் பண்ணா நெகட்டிவ் தான் மேம் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லைம்மா, அது ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு 39 இயர்ஸ்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கான வைத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது கரெக்டாக அணுகி ஏதோ ஒரு இந்த நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துட்டுருக்கு, அங்கே எங்கேயோ போயிட்டு நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸில் முதல்ல ரெகுலராக வர வைக்கணும். இன்னும் இப்படி நீங்கள் தள்ளி போயிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். இன்னும் குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? இன்னும் குழந்தை வேணுன்றதுக்காக ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? இல்ல மேம், இப்ப எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல மேம் 3 வருஷமா. ஏன் உங்களுக்கு இன்னும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்க வந்து நார்மலா இருக்கட்டும்னு சொல்றாங்க. இதுக்கு இல்லைம்மா, அது வந்து அதுக்கு வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு. 39 வயதுன்றது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜை கடந்துட்டோம். 35 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 39 என்பது அடுத்து 40 வயசுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் இப்பயே வந்து சரியான வைத்தியம் பண்ணிக்கிட்டாதான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக ஆகணும், இயற்கையாகவே நம்ம கர்ப்பம் தரிச்சுக்கோன்னு இருக்கிறது வந்து காலம் தாழ்ந்து போயிட்டுருக்கீங்க. அதனால் அது வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி மெடிக்கேஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து நீங்கள் வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ. மக்கள் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஸ்டெல்லா மேரி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கப்பா. என் பேர் வந்து ஸ்டெல்லா மேரி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு 33 வயசு ஆகுது. சரி. பீரியட்ஸ் டைம்ல பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே கை வீக்கமாயிடுது, காலெல்லாம் பயங்கரமா வீக்கமாயிடுது. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்கம்மா, அது வந்து ஹார்மோன் தான். நம்ம உடம்புல வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஹார்மோனால். அதனால இருக்கும்போது வாட்டர் ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அதிகமான நீர் வந்து உடம்புல நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இது வந்து ஒரு வியாதியும் கிடையாது. பீரியட்ஸ் வந்தோன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்கன்னா இதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஆனமலையில இருந்து பேசுறேங்க. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. 40 வயசு ஆச்சுங்க எனக்கு. சொல்லுங்கம்மா. கர்ப்பப்பை வாய் இறங்கி இருக்குன்னு சொல்லி அந்த எடுப்போம்னாங்க மேடம். 40 வயசுங்காட்டி சரி அந்த உள்ள போறதுக்கு வந்து இந்த பெசரின்ட்டு ஒன்று ரிங்கு மாதிரி வச்சுட்டு இருக்கேன் மேடம். கர்ப்பப்பை இறங்கி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு? 2 பையன் 1 பொண்ணு 1ங்க. நார்மல் பிரசவமா? இல்லை சிசேரியன் தானங்க மேடம். சரிங்கம்மா. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாச்சு. ஆயுத கேஸ் எதுவும் போட்டாங்களோ? என்னன்னு தெரியலைங்க மேடம். ஆனா இறங்கிடுச்சு. கொஞ்சம் அந்த யூரின் போற இடத்துல கொஞ்சம் கப்பல மாட்டம் முன்னாடி வருதுங்க. பாத்ரூம் போகும்போது எல்லாமே. சரி. அப்ப போய் செக் பண்ணும் போது உங்களுக்கு இறங்கிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணாமா அப்படின்னாங்க சில பேரு. அப்புறம் வயசு கம்மியா இருக்கிறதுனால இன்னொரு டாக்டர் கிட்ட போய் இப்போ கேட்கும்போது இந்த ரிங் டைப் செசரி போட்டா கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு மேல இருக்கும்
இப்ப பண்ண வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. அது போட்டிருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் வலியாகிற மாதிரி இருக்குது மேடம். இல்லைம்மா, அதாவது எப்படின்னா அந்த ரிங் பெசரி போடுறதுன்றது வந்து சாதாரணமானதில்லை. நீங்கள் அது போட்டு பழகிட்டு அது தினமும் சுத்தம் பண்ணி அதை நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த ரிங் பெசரி போட்டு நீங்கள் அது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கப்பா? நான் பிஏ முடிச்சிருக்கிறேன் மேடம். அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு, அதாவது நமக்கு எப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் குறைபாடுனால அந்த பெல்விக் ஃப்ளோர்ன்றது வந்து நமக்கு அங்கே ஒரு தட்டு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அதுதான் வந்து நம்மளோட கர்ப்பப்பைய அந்த சினைப்பையெல்லாம் வந்து தாங்கி பிடிக்கிற ஒரு இடம், அது ஃப்ளோருன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இடம் பலகீனம் ஆகிறதுனால தான் நம்ம வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த 3 மாதங்கள் சரியான ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் உடனே அவங்களோட அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வேலைக்கு போகிறதோ, அதிகமான வேலை பலுவான பொருள்களை தூக்கும்போது என்ன ஆகணும், நம்மளோட உடம்புகளோட தசைநார்கள் கொஞ்சம் வீக்காகி, இதனால் நம்மளோட ப்ரெஷர், அதாவது தொடர்ந்து இரும்பல் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி அதிகமான பலுவை தூக்குற மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சு, அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஒரு ஹார்மோன் குறைபாடு இருந்தாலும் அந்த இது பலகீனம் அடைஞ்சு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அடி வந்து இறங்குற மாதிரி ஒரு இறங்கும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ரிங்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு இறங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப நாள் அப்படி விடாமல் நீங்கள் அதுக்குள்ளான சர்ஜரி இருக்குது, அது பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு தெரிஞ்சால் ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு சினைப்பை நல்லா இருக்குன்னா சினைப்பையை விடுத்துட்டு கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கலாம். ஆனால் வந்து அது இன்னொன்று என்னென்னா, கர்ப்பப்பை மட்டும் இறங்கியிருக்கா இல்லை கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து நம்மளோட சிறுநீர் பை இருக்குது, அந்த பிளாடர்ன்றது அது இறங்கியிருக்கா, இல்லை பின்னாடி வந்து மோஷன் போகிறது ரெக்டம் இருக்குது, அது இறங்கியிருக்கானது முதல்ல நீங்கள் மருத்துவர் அன்றைக்கி அதை செக் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடி இறங்கியிருக்குன்னா அந்த யூரின் பையவே வந்து கர்ப்பப்பைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதை வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி யூரின் பையையும் மேலே தள்ளி தச்சு வச்சிடலாம். அப்படி இல்லை கர்ப்பப்பை தான் இறங்குதுன்னா அது ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவான ஒரு இதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எப்போமா ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் கையில் நமக்கு ஏதோ தட்டுப்படுற மாதிரியே இருக்குது, இது என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா பெட்டர் நீங்கள் அதை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தது பெட்டர். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. தங்கம் மேடம், ஜெயங்கொண்டத்துல இருந்து பேசுறேன். எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜெயங்கொண்டம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கப்பா. எனக்கு 40 வயசு ஆகுது மேடம். சரிங்க. யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னாங்க. சரி. 4.6 inches இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்ஃப்ளமேட்டரி ஃபைப்ராய்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி. அது வந்து என்ன யூட்ரஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருங்க அப்படின்னாங்க. சரிம்மா. எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க மேடம், பையன் 1 பொண்ணு. சரிங்கம்மா. இப்போ என்னன்னா, அந்த ஃபைப்ராய்டு வந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க நீங்கள் இருக்குதுன்றத? 2 months ஆகுது மேடம். 3-4 months ஆகும் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அதனால? ப்ளீடிங் அதிகமா இருந்தது. எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய இருந்தது. அதாம்மா, அது எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து 2 குழந்தை பிறந்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து இன்னும் குழந்தை பெற்றுக்க போகிற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாதம் மாதம் தீட்டு அதிகமாக போகுது. இதனால் உங்களோட வாழ்க்கையோட டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்னுவாங்க, அதாவது உங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரும்போது நிறைய ஃப்ளோ ஆகிடுது, இதனால் உங்களுக்கு வந்து ரத்தோட அளவு வந்து குறையுது. அப்படின்னும் போது என்னென்னா, அந்த கட்டி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. 4.5 கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸில் இருக்குது. அது ஒரு சிலருக்கு வந்து வேகமாக வளர கட்டியும் இருக்குது, ஒரு சிலருக்கு அது அதே ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து இல்லை என்னால் தாங்கவே முடியலன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கட்டி இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது, எங்கே இருக்குது, மேலே இருக்கா இல்லை கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கானா. இப்போ நம்ம கர்ப்பப்பை கட்டியை மட்டும் நம்ம எடுக்கணும்னு முயற்சி பண்ணது இந்த வயதில் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ இது மாதம் உங்களுக்கு இந்த தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா பெட்டர் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துறது நல்லது. நேர் ஒருத்தவங்க இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வந்து பவானி. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்கப்பா. அம்மா, எனக்கு குழந்தை 3 குழந்தை இருக்கு. சரி. அது வந்து கற்பப்பை வந்து இறங்கி இருக்குன்னாங்க. சரிங்கம்மா. சிறுநீர் பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அதனால எதுவும் பிரச்சனையா? இல்லைம்மா, உங்களுக்கு 3மே நார்மல் சுகப்பிரசவமா? நார்மல் தான். சரிங்கம்மா. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து சரியான வந்து யூரின் வந்து சரியான கழிக்க முடியல, அடிக்கடி வந்து நிறைய யூரின் போனால் கூட திருப்பி எனக்கு யூரின் போகணும் போலயே இருக்குன்ற தொந்தரவு இருந்தாலோ,
இல்லை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போதோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் கையில் தட்டுப்படுதோ, இல்லை உங்கள் கணவன் மனைவி உறவு அப்போ உங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குதுன்னா மட்டும்தான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அதை பற்றி பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ இதுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. அது இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே ஏறும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் அதை தவிர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அறுவை சிகிச்சைன்றது வந்து ரொம்ப மஸ்ட் இல்லை. நீங்கள் ஒரு மருத்துவர் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லெவலுக்கு மேலே கர்ப்பப்பை வாயின்னு நமக்கு வந்து வெளியில் ஆப்வியஸாக வந்ததுன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை. அப்படி எதுவும் எனக்கு இல்லை, சும்மா மருத்துவராக பார்த்தா எனக்கு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய தொந்தரவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சிவலட்சுமிமா. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வந்து சிவலட்சுமிமா, டாக்டர்மா. சரிம்மா, என்னுடைய பேச்சுக்காக நான் கேக்குறேன். சொல்லுங்க. கேக்குறேம்மா. மாசம் அவளுக்கு வயசு வந்து 23. மாசம் மாசம் ஒழுங்கா மென்சஸ் ஆகிட்டு இருந்தா. இப்ப ஒரு 3 மாசமா 5 நாள் 3 நாள்னு தள்ளி தள்ளி போகுது. அதான் அம்மா கிட்ட சந்தேகம் பேசிருக்கேம்மா. கல்யாணம் ஆயிடுச்சா பேத்திக்கு? கல்யாணம் ஆகலம்மா. அது ஒன்று 3 நாள் 5 நாள் தள்ளுறது வந்து பெரிய மிஸ்டேக் கிடையாதுங்கம்மா. அது 10 நாள் தள்ளி போகுது, 15 தள்ளி போகுதுனா தான் நம்ம அதுக்காக அந்த ஹார்மோன் குறைபாடுவோம். 3 நாள் 5 நாள்ன்றது பரவாயில்ல. 25 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் தலைக்குளிப்பு வரலாம். அது ஒரு பெரிய வியாதி கிடையாது. கொஞ்சம் அவங்களுக்கு வேணா இரும்பு சத்தான மாத்திரைகள் ஏதாவது கொடுங்க. முடிஞ்சால் பிள்ளைங்களை வந்து வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, சரியாக போயிடும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. பேர் சுப்பையா மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் மும்பைல இருக்கேன் மேடம். எனக்கு சொந்த ஊர் வந்து பேராவூர்ணிக்கு பக்கத்துல மேடம். சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம். மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க ஐயா. சொல்லுங்க, என்ன செய்யுது இது? ஓகே மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க. நான் வந்து எங்க ஊர் வந்து பேராவூர்ணிக்கு பக்கத்துல மேடம். சரிங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து சின்ன கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணோம். கர்ப்பப்பையில? ஆமாங்க மேடம். சரி. அது வந்து ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை குழந்தை இருக்கு? குழந்தை வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு, ஒரு ஆண் ஒண்ணுங்க. சரி. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருச்சு போன வருஷத்துல. சரி, கட்டியோட சைஸ் என்ன சொன்னாங்க, என்ன அளவு என்ன சொன்னாங்க? அளவு என்னன்னு தெரியல மேடம், நான் அதை சரியா கேட்கல. ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம், பட்டுக்கோட்டையில பார்த்ததுக்கு. இல்லைங்க, அதாவது எப்படின்னா அதனால அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்றத முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது கட்டியோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை ஒரு வாட்டி இப்போ ஸ்கேன் பண்ணி 3 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு ஸ்கேன் பண்ணுங்க. அந்த 3 மாத இடைவெளியில் அந்த பழைய கட்டியோட சைஸுக்கு இதுக்கும் வந்து இப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் இருந்த கட்டி வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வளருது. அதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ரம்யா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துல இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க ரம்யா. மேடம், எனக்கு 5 மாசமா வயிற்று வலி. சரிங்கப்பா. அதாவது தூரம் ஆயிட்டா எனக்கு 15 நாளைக்கு வயிற்று வலிக்காது. திரும்ப வலி 15 நாள் முடிஞ்சதும் திரும்ப அந்த 16ஆம் நாள்ல இருந்து திரும்ப நம்ம தூரம் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த வலி இருக்கு. சரி, உங்க வயசு? 40. சரி, ஏதோ மருத்துவரை போய் பார்த்தீங்களாப்பா? ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பார்த்தேங்க மேடம். போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். 9ஆவது மாசம் தான் போனேன். என்ன சொன்னாங்க? கர்ப்பப்பைக்கு உள்ள கட்டி இருக்கு. அதோட அளவு என்னன்னு பாருங்கம்மா. அதோட அளவு 2.4, 1.9, 1.2 அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதாம்மா, அதாவது சின்ன சின்னதாக தான் இருக்கு. இந்த கட்டி வர்றதுனால வந்து உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் முதல்ல நீங்கள் வந்து மருந்து மாத்திரை ஹார்மோன் சாப்பிட்டு பாருங்க. அதிக அளவுக்கு ப்ளீடிங் ஆகுதா? மேடம், ப்ளீடிங்லாம் கரெக்டா 3 நாள் மட்டும்தாங்க மேடம். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஆகாது. சரி, அந்த வலிக்கான மருந்து சாப்பிட்டா குறையுதா? குறையிலைங்க மேடம். கரெக்டா அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்குள்ள நல்லா இருக்கு. அப்புறம் திரும்ப அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி தான் வலி இருக்கு. யூஸ்வலாக வந்து அந்த கட்டி வலி இருக்கிறது வந்து 15 நாளைக்கு வந்துட்டு அப்புறமா வந்து நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. வலி இருந்தால் அந்த கட்டியால் வலி இருந்தால் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்தோன்னா அந்த வலி இல்லை அப்படின்னா
இதுக்காக வந்து இந்த 3 கட்டிகள் இருக்குது. இப்போ வயதும் நமக்கு அதிகமாயிட்டே போகுது. தொந்தரவு அதிகமாக இருந்தால் அந்த கட்டியை வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடலாம். நான் கட்டியை மட்டும் எடுக்கிறது வந்து அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. ஒருவேளை கர்ப்பப்பைக்கு உள்ளே கட்டி இருந்துச்சுன்னா கர்ப்பப்பையும் சேர்த்து தான் எடுக்கணும் இல்லையா? அதான் நீங்கள் ஒன்று செய்யுங்கம்மா. இன்னொரு ஒரு ஸ்கேன் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கேப் கொடுத்து இன்னொரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். இந்த மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு சரியாதுன்னா 3 மாதம் தொடர்ந்து அந்த மாத்திரையை மட்டும் அந்த நேரத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு வலி சரியாயிடுச்சுன்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் தீபன், சக்தி டிஎன் பாளையத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரி சொல்லுங்கப்பா. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், இந்த மாதிரி டெலிவரி ஆகி 1 வருஷம் ஆச்சு மேம். சரி, இன்னும் தலைக்கு தண்ணி பார்க்கவே இல்லைங்க மேம், டேட்டா ஆகலைங்க. அப்படியா? அந்த நார்மல் சுகப்பிரசவமா இல்லை அறுவை சிகிச்சையாம்மா? இல்லைங்க, சி செக்ஷன் தான் மேம். சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க? காப்பர்ட்டி ஏதாவது போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேங்க மேம். அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைப்பா. ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா குழந்தைக்கு? ஆமாங்க மேம். அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. காப்பர்ட்டி போட்டிருக்கீங்க, ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து ப்ளீடிங் தள்ளி போகிறது ஒன்றும் சகஜம் தானே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காப்பர்ட்டி இருக்கான்னு மட்டும் நல்லது பொசிஷனில் இருக்கான்னு மட்டும் ஒரு மருத்துவர் அன்னைக்கு ஒரு வாட்டி ஒரு 6 மாதம் கூட செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் உஷா மேடம் பேசுறேன். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? வடபழனி. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ அம்மா. சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு எனக்கு இந்தம்மா கேட்கணும். சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 23 வயசு மேடம். சரி. அது வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தா, இப்ப கொஞ்சம் கரெக்டா தான் வந்து பீரியட்ஸ் மேடம். இப்ப என்னன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு 3 மாசம் கொஞ்சம் தள்ளிச்சுல. அது திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது போன பிறகு ஓவரிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஹார்மோன்ஸ் சரியா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, ஸ்கேன் அது ரத்தம் எதுவும் எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப தெரியல, வெளியில நல்லா வேற எதாவது அப்படின்ட்டாங்க. டயட்ல இருக்கிறதுனால நீங்க அது கொஞ்சம் இதுவா இருக்கும், சாப்பிடாத 3 மாசம் பொறுத்து பார்க்கலாம். வெயிட் எவ்வளோமா? வெயிட் வந்து இப்ப கம்மி ஆயிட்டா மேடம். இப்ப வந்து கம்மி ஆயிட்டா. எவ்வளோ, எத்தனை கிலோ இருக்காங்க? என்ன சொன்னா 60 கம்மியா தான் இருக்காங்க. அப்ப அது ஒன்றும் 20 என்னம்மா கொஞ்சம் ஒல்லியா தான் ஆயிட்டா. முன்ன எப்படி குண்டா இருந்தாலும் இப்ப ஒல்லியா தான் ஆயிட்டா. அவ டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை கொஞ்சம் இது பண்ணிட்டாமா. கரெக்டா தான் வந்துட்டு இருந்தது. 3 மாசம் தள்ளி வந்து நிலத்துல ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க ஓவரிங் கொஞ்சம் கம்மியா இருந்தனால அப்படி சொல்லிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவளுக்கு சரியா தெரியாது, சாப்பிட்டு வா நல்லா ஒரு 2 மாசம் அப்படி சொல்லிட்டாங்கம்மா. சரி, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதுன்னா 23 வயசுக்கு 60 கிலோன்றது வந்து நார்மலான வெயிட் தான். அது ஒன்றும் இல்லை. நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு அதுக்குண்டான மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கு மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அழைத்தமைக்கு நன்றி. இந்த கர்ப்பப்பையில கட்டி அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. வசந்தி. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஜோலார்பேட்டை. ஜோலார்பேட்டை. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரி, சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. எனக்கு ஒரு 47 வயசு முடிய போகுது. சரிம்மா. 10ஆம் மாசம் 1ஆம் தேதி டேட் ஆனேன். திரும்ப 11ஆம் மாசம் ஆகல. அது எதுவும் தப்பு ஆகுமா? இல்லையே, உங்களுக்கு 47 வயசு ஆகுது, நிற்கிற ஸ்டேஜ். அதனால இது ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி கர்ப்பப்பை நல்லா இருக்கா, கர்ப்பப்பைக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையான்றதை பார்த்துட்டு பேசாமல் விட்டுடலாம். ஒன்றும் தேவையில்லை. இதுக்காக ஒரு வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. சக்கிலாங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? கோவை மாவட்டம், பொள்ளாச்சி. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு இப்ப 47 வயசாச்சுங்க. சரிங்க. எனக்கு பீரியட்ஸ் நின்று 5 வருஷம் ஆச்சு. சரி. இப்போ இடையில வந்து கொஞ்சம் வயிறு வலி ஆகுது. 2-3 மாசமா, ஒரு 6 மாசமா, 1 வருஷம் பக்கம் இருக்கு வயிறு வலி. செக் பண்ணி பார்த்தோம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதுல ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா வயிறு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, யூரின் போற மாதிரி ஒரு சிம்டம். வயிறு
இடது பக்கத்துல இருந்து அப்படியே தொப்புல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஒரு குத்தல் வலி ஜாஸ்தியா இருக்குது. ஒவ்வொரு நேரம் லெஃப்ட் சைடு திரும்பி படுக்க முடியாது. சரி. ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு, இடந்தெல்லாம் இருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி. வெயிட்டா இருக்கு வயிறு. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனா பீரியட்ஸ் இல்ல. 4-5 வருஷம் ஆயிப்போச்சு. ஆக்சுவலாக இல்லைம்மா, உங்களுக்கு வந்து நின்று இருக்குது கரெக்டு தான். ஆனால் அந்த கட்டியோட பொசிஷன் எங்கேன்னு பாருங்கம்மா. சம்டைம்ஸ் இடது கை பக்கமாக அந்த கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சைடில் வந்து ஃபைபர்டு வளர்ந்துட்டு இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும். அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓவரி பக்கத்துலேயோ அது அந்த சைடில் கட்டி இருக்குன்னா உங்களுக்கு அந்த இடது கை பக்கம் மட்டும்தான் வலிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு ஸ்கேன் ரிப்பீட் பண்ணிவிட்டு மருத்துவர் அணுகி அது என்னன்னு பார்க்கணும்ப்பா. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சுமித்ராங்க மேம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? தர்மபுரி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோங்க மேம். சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. கண்டிப்பா மேம். வணக்கங்க மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என்னோட பொண்ணுக்கு வந்து 23 வயசு ஆகுதுங்க மேம். சரி. அந்த எங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அண்டர் வெயிட்ல 38 கிலோ அப்படிதான் இருந்தாங்க. பிசிஓடி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 60 கிலோ போட்டுட்டா. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நாங்க நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு மாசத்துலயே வந்து கட்டி வந்து 8 இன்ச்சுக்கு வளர்ந்துச்சு. நீங்க லேப்டாஸ்கோப் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து பண்ணிட்டோம் மேம். 2 மாசம் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, பீரியட்ஸும் ஆயிட்டேன். சரி. இப்ப அடுத்த மாசம் வந்து நானும் டயட் இருந்தேன். மறுபடியும் நீர் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. லேப்டாஸ்கோப் பண்ணியுமே சொன்னாங்க போன மாசம். சரி. என் பொண்ணு வந்து டயட்லாம் இருந்து அது கொஞ்சம் குறைச்சிருச்சு. ஆனா இந்த மந்த்துக்கு வந்து 50 நாள் ஆயிடுச்சு மேம். ஆனா இன்னுமே பீரியட்ஸே வரலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. இல்லைம்மா, ஆக்சுவலாக வந்து இந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஹார்மோன் ஸ்டடி பண்ணிவிடுங்கம்மா. அந்தளவுக்கு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு டிராஸ்டிக்காக ஒரு வெயிட் கெயின் வரக்கூடாது. 38 கேஜிலேருந்து 60 கேஜிக்கு திடீர்னு வந்து அவங்க வெயிட் போட்டிருக்கக்கூடாது. அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ வந்து அந்த நீர் கட்டி திரும்ப மீண்டும் எந்த சைஸில் இருக்குது அடிக்கடி வந்து இது குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. அதை தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். இது வந்து ஹார்மோன் குறைபாடால் ஏற்படுறது தான். சரியா? நீங்கள் ஒரு வாட்டி மருத்துவர் அணுகி திருப்பி அந்த நீர் கட்டியோட அளவை பாருங்கள். 8 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணுற சைஸ் தான் அவங்க பண்ணது கரெக்டு தான். ஆனால் திருப்பியும் அதே சைஸ்க்கு வருதா என்னன்றதை நீங்கள் செக் பண்ணணும். இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு ஹார்மோன் செக் பண்ணி அதுக்குன்னா அந்த மருந்து மாத்திரை கண்டிப்பாக அந்த மருத்துவர் அன்றைக்கி போடணும். இந்த பிள்ளை வேறு வழியே கிடையாது. ஆனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். உடல் பருமனை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். ஒரு 50 கேஜியில் இருக்க மாதிரியே பார்க்க சொல்லுங்கள். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. அனுஷா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. என் மகா 10th படிக்கா. அவ கொஞ்சம் 73 கிலோ இருக்கா வெயிட். ஒண்ணும் இல்லையா? யாருக்கு? என் பொண்ணு 73 கிலோ இருக்கா. 10th தான் படிக்கா. வயசு என்ன? 14 வயசு ஆகுது. அதிகம் தானம்மா வெயிட்டு? ஆமா. நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க கொஞ்சம் ரொம்ப ஹைட் வெயிட்டா இல்லை நீங்க நார்மலா இருப்பீங்களா? நான் ஒரு 58 கிலோ இருக்கேன். ஹைட் ரொம்ப இல்ல. அதான் சார். இப்போ நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னா அவளை கொஞ்சம் காலையிலயோ இல்லை சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவோ எப்படியாவது அவளை ஸ்கிப்பிங் பண்ணி ஏதோ பண்ணி கொஞ்சம் வெயிட் குறைக்க சொல்லுங்க. இந்த வயசுக்கு வந்து ஒரு 50 கேஜி மெயின்டைன் பண்ணால் தான் நல்லது. 75 கிலோன்னு விலை அதிகம்தான். இப்போவே இந்த வெயிட் போட்டாலும் இதனால வந்து அவருக்கு நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். வெயிட் குறைக்க சொல்லுங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வந்து எங்க வீட்டுக்காரவங்க பேர் ராஜலட்சுமி, வேதாரண்யம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க ஐயா. ஓகே மேடம். சொல்லுங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்க. அம்மா, எங்க வீட்டுக்காரவங்களுக்கு வயசு 42. சரி. அவங்க வீட்டுல எல்லா தொட்டிங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு நின்னுட்டு சரி அதுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்களா என்னமோ தெரியலன்ட்டு ஒரு 60 நாளை விட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுல ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு சரி நார்மலா இருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிடுங்க, கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அதுல இருந்து 6 மாசம் பீரியட்ஸ் ஆணிச்சு. அப்புறம் ஆகல மேடம். மறுபடியும் ஒரு 5 மாசம் நின்றுடுச்சு. மறுபடியும் ஆணிச்சு. அதுல இருந்து இப்ப 10 மாசம் விட்டு நேற்று தான் வந்திருக்கு. என்ன வயசு சொன்னீங்க? வயசு ஒரு 42. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க?
இல்ல மேடம், நமக்கு என்ன இல்ல, அதுக்கு தான் கொஞ்சம் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அது இந்த தொடு வைத்தியம்னு ஒண்ணு, அது வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, இந்த தொடு வைத்தியம் அதை பற்றிலாம் எனக்கு சரியா ஐடியா கிடையாது. நீங்கள் வந்து அவங்க முதல்ல வந்து மாதம் மாதம் தீட்டு கரெக்டாக வரணும். இப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கப்புறம் லேட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய கருத்தரித்தல் மையம் நிறைய வந்திருக்கு இல்லையா, அங்கே போய் ஆக்டிவாக வைத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து என்ன காரணம் சொன்னாங்க குழந்தை இல்லைன்றதுக்காக? என்ன காரணம்? என்ன காரணம்னா, உள்ள ஏதோ கொஞ்சம் ஒரு கட்டி மாதிரிக்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது குறுக்கி வருது. அது வந்து விரிவா இருந்தாக்க உங்களுக்கு பீரியட் வரும், குறுகனாக்க கொஞ்சம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்றேன்னா, அது கட்டி வந்து கர்ப்பப்பையில் எங்கே இருந்ததுன்னா இப்போ ஹிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லி கர்ப்பப்பை வழியாகவே உள்ளே போய் அந்த கட்டியை சரி பண்ணுற வைத்தியம்லாம் இப்போ வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாள் கடத்தாமல் நீங்கள் கரெக்டாக வைத்தியம் பண்ணிங்கன்னா தான் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நாள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடாதே. ஏன்னா மாதம் மாதம் கரெக்டாக மாதவிடாய் வரணும், வந்தால் தான் குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்பு. சினைப்பையில் வந்து சரியாக வந்து நமக்கு வந்து முட்டையெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு செக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ரெகுலராக வைத்தியம் பண்ணணும். விட்டு விட்டு 1 வருஷம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு இப்படி வந்து பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது. தொடர்ந்து போய் மருத்துவமனைக்கு உடனே வைத்தியம் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சந்தியா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுப்பா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நான் மேரேஜ் பண்ணி இப்போ 8 வருஷம் ஆச்சுங்க. சரி. ஒரு குழந்தை தான் எனக்கு பிறந்ததுங்க. ஒரு குழந்தை வேண்டாம்னு சொல்லி நாங்க சிசேரியன் பண்ணிட்டோங்க. அபார்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு குழந்தைக்கு என்ன வயசு இப்போ? ஒரு குழந்தைக்கு இப்போ 7 வயசு ஆச்சுங்க. சரி. இப்போ மறுபடியும் என்ன குழந்தை பெற்றுக்க முடியுங்களா? ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம். ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. அப்போ அதுக்காக பண்ணலாம். திருப்பி அது ரீகேனலைசேஷன், அதாவது திருப்பியும் அந்த ஃபிலிப்பியன் டியூப் சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அது குழாய் இருக்கும். சினைப்பையையும் கர்ப்பப்பையும் இணைக்கிற குழாய் இருக்கும். அதை வந்து அவங்க இப்போ 2வது வந்து கட் பண்ணி அதை டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட தொடர்பை வந்து கட் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு திருப்பி சேர்க்கறதுக்கான ஆப்ரேஷன் இருக்குது இப்போது. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. ட்ரை பண்ணலாம்னு தப்பு கிடையாது. அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சூரியகலா, தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. மேம், எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. எனக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. கருமுட்டை வந்து கட்டியா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடிக்கடிக்கு நான் பீரியட்ஸ் ஆகுறது இல்ல. மினிமம் 1 வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் போறேன். வெயிட் அதிகமா போட்டுட்டேன். அடிக்கடிக்கு வயிறு வலி எடுக்குது. வயிறு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப வெயிட் போட்டேன். உங்க வயசு என்ன சொன்னீங்க? 29 வயசு. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 3 பசங்க இருக்கிறாங்க. ஒரு 2 பொண்ணு, ஒரு பையன். ஆபரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆகுது. சரி. 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ 2-3 வருஷமா வந்து பீரியட்ஸும் சரியா ஆகுறது இல்லை. இல்லைம்மா, அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து சினைப்பையில் இருக்கிற கருமுட்டைன்றது வேற, கர்ப்பப்பையில் கட்டின்றது வேற. அந்த கர்ப்பப்பையில் கட்டியை வந்து நீங்கள் சைஸ் என்னன்னு பாருங்கம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அதை பற்றி நம்ம அதை நமக்கு தொடர்ந்து அது உள்ளே போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். அது வளரல, அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னா அதுக்காக நம்ம ஒன்றும் அறுவை சிகிச்சைலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பீரியட்ஸ் மாதம் வரலன்னா அது உங்களுக்கூட ஹார்மோன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவர் அன்னைக்கு அதுக்கான ஒன்று வைத்தியத்தை பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் பிரியா பேசுறேன். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? சென்னையில இருந்து பிரியா. மருத்துவர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்க பிரியா. மேடம், எனக்கு 48 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. திடீர்னு ஒரு 2 மந்த்ஸ் பீரியட்ஸ் இல்லாம இருந்துட்டு வந்தது. அது பார்த்தா 45 டேஸ் அப்படியே இருந்துட்டே இருந்தது, ரொம்ப லைட்டான ஒரு இதோட. அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் எடுத்தோம்.
ஒரு பயோப்சி எடுத்து பார்க்க சொன்னாங்க. அதுல வந்து டிஸார்டர்டு எண்டோமெட்ரியம், டிஸார்டர் ப்ரொலிஃபரேட்டிவ் எண்டோமெட்ரியம் அப்படின்னு வந்தது. இப்பதான் கொஞ்சம் ஹார்மோன் போட்டு அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறமா தான் இது ஓகேவா? இது சரியாயிடுமா? அதாவது என்ன மாதிரி டிஸார்டர்டு எண்டோமெட்ரியம்னா அது ஏஜில் வர ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்லாம் வர ஒரு எண்டோமெட்ரியம் வந்து 48 வயசுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு திருப்பி இந்த தொந்தரவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, திருப்பி 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ப்ளீடிங் ஆகுது, அதுவும் ரொம்ப நாளைக்கு எனக்கு அதிக அளவுக்கு படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம அது இன்னொரு வாட்டி வந்து நம்ம தேவைப்பட்டதுன்னா சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ வேறு ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஆப்ரேஷன் இல்லாமையே வந்து கர்ப்பப்பையில் உள்ள ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது மெலிக்னன்சி, அதாவது கேன்சர் சம்மந்தப்பட்டோ இல்லை வேறு ஏதாவது புண்ணு இருக்குது அது விட்டால் பின்னாடிக்கு பிரச்சனை வரும்ன்ற பட்சத்தில் நம்ம கர்ப்பப்பையை வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைனால மருந்து மாத்திரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, தொலைக்காட்சி ஒளியை கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் முத்துலட்சுமிங்க. எங்க மருமகளுக்கு தான் வைத்தியம் கேட்கணுங்க. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்க, சொல்லுங்கம்மா. எங்க மருமகளுக்கு 3 மாசம் 4 மாசம் இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. சரி, நாங்களும் இங்க லேடி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், யூரின் டெஸ்ட் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோங்க. சரி, அது என்னன்னு தெரியல, நல்லா தான் நார்மலா இருக்கு, ரத்தம் குறைபாடா இருக்குன்னு ரத்தமெல்லாம் நாங்க வந்து ரெடி பண்ணி நல்லா சாப்பாடு கொடுத்து ரத்தமெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டுங்க. சரி, ஆனா என்ன பண்றது, என்ன வைத்தியம்னே தெரியலைங்க. என்ன வயசு அவங்களுக்கு? அவங்களுக்கு என்னங்க 23 வயசு தான் ஆகுதுங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்ல? இன்னும் இல்லைங்க, கல்யாணம் முடிச்சு 1.5 வயசு ஆகுதுங்க, 1.5 வருஷம் ஆகுதுங்க. சரி, ஆனா இன்னும் எதுவும் குழந்தை இல்ல, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. இல்லம்மா, 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்காதான். இல்ல, அவங்க ஒரு நிமிஷம், அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்கணும், அப்பயும் இதே மாதிரி இருந்துச்சா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதவிட தள்ளி தள்ளி போகுதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்க மருமகிட்ட. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வயதுக்கு வந்ததுலேருந்தே 1 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா ப்ளீடிங் வர மாதிரியும் கூட பழகியிருப்பாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது கண்டிப்பாக 30 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க கண்டிப்பாக தலை குளிச்சே ஆகணும். அதனால் ஹார்மோன் குறைபாடு தான் இருக்கும். மருத்துவர் அன்றைக்கி பக்கத்தில் இருக்கவங்க டேட்டா போயிட்டு அதுக்குண்டான பிளட் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் ஸ்டடி பண்ணுங்கப்பா. அதில் தான் கம்மியாக இருந்தது, தைராய்டோ இல்லை அந்த ஈஸ்ட்ரோஜன், எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச்ன்ற ஹார்மோன்லாம் என்னன்னு இருக்குதுன்னு செக் பண்ண சொல்லுங்கள். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணினா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அழைத்தமைக்கு நன்றி. பெரும்பாலான நேயர்கள் கர்ப்பப்பை கட்டி சார்ந்த கேள்விகள் தான் கேட்டாங்க. இதற்கான காரணம் என்ன, இதற்கான அறுவை சிகிச்சைகள் இருக்கா, அது குறித்து சொல்லுங்க. ஆனால் கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வர்றதுக்கு இதுதான் காரணம்னே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம பாடிக்குள்ள உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகளுக்கு உண்டான அதோட டிஷ்யூ ரியாக்ஷன். அது வந்து என்ன, இப்போ நமக்கு எப்படி முகத்திலேயே இங்கே முகப்பரு வருதோ, கையில் காலெல்லாம் கட்டி வர்றதுக்கு காரணங்கள் எப்படி, எல்லாத்துக்குமே காரணம் சொல்ல முடியாது. கர்ப்பப்பைக்குள்ளே வர கட்டிக்கும் காரணம் இதான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு உண்டான இப்போ நிறைய வைத்தியங்கள் நிறைய வந்துருச்சு. எல்லாமே அறுவை சிகிச்சையில் தான் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு இருக்குது. ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி இருக்குது, ஒரு 3 வருஷமாவோ 4 வருஷமோ அவங்க தொடர்ந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் எதுவும் இல்லை. 2 குழந்தை பிறந்தாச்சு, அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்காக நம்ம ஒரு பெரிய அதுக்கான வைத்தியம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை இல்லை, கர்ப்பப்பை கரெக்டாக வந்து அந்த குழந்தை போய் சீட்டாகிற அந்த எண்டோமெட்ரியல் இன்னர் லேயர் ஒன்று இருக்கும். 3 லேயர் இருக்கும் கர்ப்பப்பைக்குள்ளே. மேலே ஒரு லேயர், அதுக்கு இடையில வந்து மசில் லேயர், உள்ளே இருக்கிற அந்த இடத்துல சென்டர் ஆஃப் த போர்ஷன் எங்கே போய் குழந்தை சீட்டாகி வளருமோ அந்த இடத்துல இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து வளர விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு தொந்தரவு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை இன்டர்ஃபியர் பண்ணி அது அறுவை சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக அகற்றி தான் ஆகணும். அது ஹிஸ்டோஸ்கோப்பியாவே, மேலே ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல். ஆனால் இதே கர்ப்பப்பைக்கு மேலே இருக்குது, கட்டி வந்து அக்ரெசிவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதாவது ஒரு அவங்களுக்கு தொந்தரவு தெரியுது. வயிறு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, வயிறு எனக்கு கனமாக இருக்குது. ஆனால் அவங்களோட சைஸான கட்டி வந்து சின்னதான் சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட தான் செய்யணும். அதே மாதிரி அது இருக்கிற பொசிஷன், அதோட அளவு, இது ரெண்டையும் பொறுத்து தான் அறுவை சிகிச்சை பண்ணணுமான்றதை நிர்ணயிக்குது. அதே மீறி இப்போ என்னென்னா இப்போ நிறைய ஈஸி மெத்தட் வந்துருச்சு. இப்போ லேப்ரோஸ்கோப்பி, நுண்துளை அறுவை சிகிச்சை வந்திருக்கு.
இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஆனால் அவங்களுக்கு நிறைய கட்டிகள் இருக்குது. அது இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா கட்டியை மட்டும் அகற்றி கர்ப்பப்பையை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணுற மாதிரி தான் அறுவை சிகிச்சை பண்ணணும். வயது ஆயிடுச்சு, தேவையில்லாமல் கட்டி வளர்ந்துட்டு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது அறுவை சிகிச்சை மூலமாக அதை எடுத்து தான் ஆகணும். இவ்வளவு நேரமா பெண்கள் சார்ந்தும் கர்ப்பப்பை சார்ந்தும் நிறைய கேள்விகளுக்கு நேயர்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா தமிழ். நன்றி, வணக்கம்.